வணக்கம் நண்பா. எல்லாத்துக்கிட்டே ஒரு கேள்வி, நம்மளாம் எதுக்கு வாழ்கிறோம்? டெய்லி காலையில் ஏன் எந்திரிக்கிறோம்? ஏன் ஏன் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்காக தான். ஸோ நம்ம நைட்டு தூங்குனா தான் வந்துட்டு காலைல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். காலைல ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நல்லா தூங்கணும். நம்மள பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக தூங்காமல் நல்ல தூக்கம் கிடைக்காம பல பேர் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம சொசைட்டிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். அதில் மேபி நான் ஒருத்தனாக இருக்கலாம், நீங்கள் ஒருத்தனாக இருக்கலாம். நம்ம தூக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூங்கணும்னு சொல்லி யோசிப்போம். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாமல் தூங்கணுமான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் பல பேர் சொல்லுவோம். ஸோ நைட் எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் இருப்பீங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிற அந்த பெட்டாக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பெட் ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல வேக்ஃபிட்டோட ஷேப்சென்ஸ் ஆர்த்தோபெடிக் கிளாசிக் மெமரி ஃபார்ம் மேட்ரஸை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குட்டி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த மேட்ரஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மேட்ரஸ் அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன ப்ரோ இது குட்டியா வெள்ளையா உருண்டையா இருக்கனே, இவன் தான் பெட்டான்னு சொல்லி கேட்பீங்க. எஸ், இவனே தான் பெட். இந்த மாதிரி வேக்கம் பேக்கிங்கை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வேக்ஃபிட் தான். அவங்களோட எல்லா மேட்ரஸும் வேக்கம் சீல் ஆகி தான் வெளியே வரும். பேக்கிங் எல்லாம் ஓபன் பண்ணி ஜஸ்ட் அந்த கவரை பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா கிழிச்சாலே சலன்னு வந்துட்டு விரிஞ்சிருவான். டோட்டலா பெட்டோட பொசிஷனுக்கு இந்த பெட் வரதுக்கே, இந்த மேட்ரஸ் வரதுக்கே பாத்தீங்க அப்படின்னா மணிக்கணக்கெல்லாம் தேவையில்லை. சில பல நிமிஷங்களே வந்துட்டு ஒரு மேட்ரஸோட ஃபார்முக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இது ஒரு மெமரி ஃபார்ம் மேட்ரஸ். என்னதான் நல்லா தூங்கினாலும் சில பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின் இருக்கும். பயங்கர பேக் பெயின், பெட் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது பேக் பெயின்கான ஒரு மேட்ரஸ், ஆர்த்தோபீடிக் மேட்ரஸ். ஸோ ஸ்டார்டிங் பிரைஸ் கேட்டால் சீரியஸாக ஷாக் ஆவீங்க. 6299 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரஸோட பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்க யோசிக்கலாம், அப்படி இந்த மேட்ரஸ்ல என்னங்க ஸ்பெஷல்? நார்மலா ஒரு பெட் இருந்துச்சுன்னா தூங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த மேட்ரஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 லேயரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஷேப்சென்ஸ் ஆர்த்தோ மெமரி ஃபார்ம். இந்த லேயர் பார்த்தீங்க அப்படின்னா 1.25 இன்ச் திக்னஸ் இருக்கு. ஸோ மேல இருக்கு பாருங்க அது குட்டியா 100% பியூர் மெமரி ஃபார்ம். டூனா ஆர் கால்சியம் ஹைட்ராக்சைடை வச்சு எந்த ஒரு ஃபில்லர்ஸும் இல்லாம செஞ்சிருக்காங்க. இதனால கிராக்கும் ஆகாது, ஓவர் ஹீட்டும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் மேல நம்ம தூங்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கும். எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்பே இருக்காது. சூப்பரா அடாப்ட் பண்ணி வச்சுக்கிறனால மத்த ஜெனரிக் மேட்ரஸ் மாதிரி இல்லாம நல்லா தூங்கலாம். இதுல இந்த மேட்ரஸ்ல நான் தூங்கின போய் நீங்க பாத்திருப்பீங்க, எங்கேயுமே வந்துட்டு ஒரு கேப்பே இருந்திருக்காது. கரெக்டா நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி அலைன் பண்ணி வச்ச மாதிரியே இருந்திருக்கும். இதுல தூங்குறப்போ நல்ல கம்ஃபர்ட்டும் நல்ல சப்போர்ட்டும் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம நேரா தூங்கலாம், எப்படி வேணா திரும்பி தூங்கலாம். எப்படி தூங்கினாலும் வந்து நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி ஸோ பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு தூக்கத்தை நமக்கு இது கொடுக்கும். ஸோ நாம நல்லா தூங்குறதுக்கு அடுத்ததா பயங்கரமா பாடுபடுற இன்னொரு லேயர் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லேயர். இதோட பேரு ரெஸ்பான்சிவ் சப்போர்ட் ஃபார்ம். 2.75 இன்ச்சஸ் திக்னஸ் இருக்கிற ஒரு ஃபார்ம். ஸோ இந்த லேயரை இந்த பெட்டுக்குள்ள வச்சதுக்கான காரணமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பக்கத்துல தூங்குறவனுங்க தான். பக்கத்துல தூங்குறேங்கிற பேர்ல வந்துட்டு எகிரி எகிரி குதிக்கிறது, அதுக்கப்புறமா திரும்பி தூங்குறதுன்னு சொல்லி நம்மளை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா பக்கத்துல தூங்குறவங்களால நடக்கிற இந்த மோஷன் டிரான்ஸ்ஃபரை பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுது. பக்கத்துல தூங்குறவங்க கொடுக்குற மூமெண்ட்ஸை குவிக்கா அடாப்ட் பண்ணிக்கிறனால நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். நம்ம தூக்கம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டர்பே ஆகாது. பக்கத்துல அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம நல்லா நிம்மதியா தூங்கலாம். ஸோ அடுத்ததா நாம நல்லா தூங்கணுங்கிறதுக்காக வேலை செய்யறது 3வது லேயர். ஸோ இதோட பேரு ஹை டென்சிட்டி பேஸ் ஃபார்ம். 1 இன்ச்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் நம்மளோட மேட்ரஸோட திக்னஸ்க்கு டிபெண்ட் பண்ற அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்கும். ஸோ வேக்ஃபிட் மேட்ரஸோட மெயினான விஷயமே பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னா ரீஃபண்டும் வாங்கிக்க முடியும். மேட்ரஸோட ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்டெபிலிட்டி, அதிகமான டியூரபிலிட்டிக்கு எல்லாம் வந்துட்டு ஸோ இந்த லேயர் ரொம்ப முக்கியமான ஒரு லேயர். மேட்ரஸை சாகிங்ல இருந்து மேட்ரஸை நல்லா ஷேப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த லேயரை கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம மேட்ரஸை நல்லா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்ததா மேட்ரஸ்ல இருக்கிற ஒரு மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஆரோடெக்ஸ் நிட் ஃபேப்ரிக், அதாவது அவுட்டர் கவர். ஸோ இது ஒரு பிரீத்தபிள் அண்ட் ஹைப்போ அலர்ஜெனிக் மெட்டீரியலால செஞ்சிருக்காங்க. நிறைய வீட்டுக்குள்ள என்னதான் கிளீன் பண்ணாலும் வந்துட்டு பயங்கரமா டஸ்ட் வரும். ஸோ என்னதான் டஸ்ட் இந்த கவர் மேல பட்டாலும் டஸ்ட் மேட்ரஸ் மேல செட்டில் ஆகாம இது தடுக்கும். ஸோ இந்த கவர் பாத்தீங்க அப்படின்னா ரிமூவபிள் அண்ட் மிஷின்ல போட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ நார்மலா நம்மளாம் என்ன பண்ணுவோம், நேரா ஒரு கடைக்கு போவோம், நான் இந்த பெட் ஓகே நான் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பெட் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வேக்ஃபிட் இவங்க ப்ராடக்ட்டை விற்கல. ஸோ நம்ம வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி பெட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இவங்களே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 80 கிலோவோ இல்ல 80 கிலோக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா 6 இன்ச்
இன்ச் மேட்ரஸை நீங்க வாங்கணும். ஒருவேளை நீங்க 80 கிலோக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா 8 இன்ச் மேட்ரஸை நீங்க வாங்கணும். ஸோ ஒருவேளை நீங்க 80 கிலோக்கு மேல பயங்கரமான ஒரு வெயிட்ல இருக்கீங்க அப்படின்னா 10 இன்ச் மேட்ரஸை நீங்க வாங்கணும். ஸோ நீங்க வேக்ஃபிட்டோட வெப்சைட்ல போய் பார்த்தாலே வந்துட்டு அங்க காட்டியிருப்பாங்க இவ்வளோ வெயிட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ திக்னஸ், இந்த வெயிட்டுக்கு நீங்க இந்த திக்னஸ் மேட்ரஸ் வாங்குங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்தே வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் மெயினான வேற ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா 100 நாள் யூஸ் பண்ணிட்டு நமக்கு பிடிக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து தான் ஒரு மேட்ரஸை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பல பேர் இருப்பீங்க. அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. என்னதான் ஆன்லைன்ல வித்தாலும் ஆன்லைன் ப்ராடக்ட் எப்படி நம்புறதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. நமக்காகவே வந்துட்டு 100+ ஸ்டோர்ஸை 50க்கும் மேல சிட்டிஸ்ல வந்துட்டு அவங்க வச்சிருக்காங்க. உங்க சிட்டில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க போய் நீங்க டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து வாங்கிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பிராண்ட் இந்த மேட்ரஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. 80,000க்கும் மேல 5 ஸ்டார் ரிவ்யூ. ஸோ இவங்களுக்கு 2 மில்லியனுக்கும் மேல ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். ஸோ அப் டு 15 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மேட்ரஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்பவே போங்க. உங்களுக்கு பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா வேக்ஃபிட் மேட்ரஸை வாங்குங்க.